முதல் கம்பியில்லா தொலைபேசி. செப்டம்பர் 21, 1915 அன்று அமெரிக்காவில் முதல் கம்பி இல்லாத தொலைபேசி செய்தி வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது. அமெரிக்காவின் கடற்படை வானொலி நிலையமான ஆர்லிங்டனில் இருந்து மற்றொரு கடற்படை நிலையான மேற்தீவுக்கு மனித குரல் கம்பி இல்லாமல் வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது. இது சுமார் 2500 மைல்கள் தூரத்தை கடந்து சென்றது. இந்த வெற்றியை தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு பிறகு ஹவாய் தீவில் உள்ள ஹோனோலுலுவிற்கும் இந்த செய்தி அனுப்பப்பட்டு அங்கு வெற்றிகரமாக பெறப்பட்டது. மொத்தத்தில் 4900 மைல்கள் தூரத்திற்கு கம்பி இல்லாத தொலைபேசி தொடர்பு ஏற்படுத்தப்பட்டது. இந்த சோதனைகளை அமெரிக்கன் டெலிகிராஃப் கம்பெனி மற்றும் வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் கம்பெனி ஆகியவை அமெரிக்க கடற்படையின் ஒத்துழைப்புடன் மேற்கொண்டன. கம்பி வழி தொலைபேசி அமைப்புகளை கம்பி இல்லாத வானொலி தொலைபேசி அமைப்புகளுடன் இணைக்கும் திறனையும் இந்த சோதனை நிரூபித்தது. நியூயார்க்கில் இருந்து கம்பி வழியாக வாஷிங்டனுக்கு வந்த குரல் பின்னர் அங்கிருந்து கம்பி இல்லாத வானொலி கருவி மூலம் கலிபோர்னியா மற்றும் ஹவாய்க்கு அனுப்பப்பட்டது. இதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் நியூயார்க் மற்றும் சான் பிரான்சிஸ்கோ இடையே சுமார் 3400 மைல் தூரத்திற்கு கம்பி வழி தொலைபேசி சேவை தொடங்கப்பட்டிருந்தது. செப்டம்பர் 29, 1915 நிகழ்வு கம்பி இல்லாத தொலைபேசி தொடர்பில் ஒரு திருப்பு முனையாக இருந்தது. ஐரோப்பாவில் முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருந்ததால் கடற்படை கப்பல்கள் மற்றும் கடற்பரப்பில் உள்ள பிற நிலையங்களுடன் தொலைதூர தொடர்பை ஏற்படுத்துவதற்கு இந்த சோதனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. இந்த நீண்ட தூர தொடர்பை சாத்தியமாக்கியதில் வெற்றிட குழாய்கள் முக்கிய பங்காற்றின. இவை குரல் சமிகைகளை நீண்ட தூரம் பயணிக்க செய்ய தேவையான அளவு பெருக்குவதற்கு உதவின. இந்த கண்டுபிடிப்பின் வெற்றி அட்லாண்டிக் கடற்பரப்பில் உள்ள கப்பல்கள் மற்றும் பிற கண்டங்களுக்கு இடையேயான சிவில் தொலைபேசி தொடர்புகளுக்கு அடித்தளமாக அமைந்து தகவல் தொடர்புத்துறையை வரலாற்றின் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் சென்றது.